எப்படி இன்பம் பயக்காங்கிற திருவாய்மொழியில பிராட்டிமாரோட சேர்ந்து திருவாய்மொழியை கேட்க வேணும் என்ன ஆழ்வாருக்கு திருவுள்ளம். அதே போல மணவாளமாமுனிகளுடைய சரித்திரம் அங்க பார்த்தா பவித்ரோத்சவத்துல பெருமாள் ஈடு அருளி செய்ய வேணும்னு நியமிக்க போறார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சரித்திரம் பார்த்தோன்னா வெளில இருக்கிற ஒவ்வொரு சிஷியரா வரவழைப்பார். எறும்பியப்பா எங்கேயோ இருப்பார், அவருக்கு ஒரு ஸ்ரீமுகம் எழுதி அனுப்பி வரவழைப்பார். எல்லா சிஷியர்களும் அங்க எழுந்தருளி இருக்கா. முக்கியமான சிஷியர்கள், அந்தரங்க சிஷியர்கள் எல்லாரும் எழுந்தருளி இருக்க செய்தே மணவாள மாமுனிகள் பெரியவருமாளுக்கு நம்பெருமாளுக்கு ஈடு சாதிக்கிறார். ஆக அந்த ஈட்டை எல்லாரும் கேட்கவனும் மாமுனிகள் திருவுள்ளம் பத்தினா போல இந்த ஸ்ரீராமாயணம் அத்த குஷலவர்கள் சொல்ல போறா. வால்மீகி பகவானுடைய கிரந்தத்தை எல்லாரும் சொல்ல 2 பேரும் சொல்ல போறா. எல்லாரும் கேட்க வேணும். தான் மட்டும் கேட்டு இன்புத்தா போதாது, தம்முடைய தம் உடன் பிறந்தவர்னு சொல்லாம்படியா அவ்வளவு நெருங்கினவர் அந்த மகாராஜர் என்ன, மத்துமுண்டான வானர் முதலிகள் என்ன, அதே போல ராட்சசர்கள் என்ன, எல்லாரும் கேட்கவனும் எல்லாரையும் வரவழைக்கிறார். எல்லாரும் வந்தா இந்த குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 24 ஸ்லோகத்தையும் கண்டபாடமாக்கி இருக்கா. எல்லாத்தையும் பாடுறா. அவ்வளவு நன்னா இருக்கே, அவ்வளவு நன்னா இருக்கே. என்னைக்கோ நடந்த சரித்திரம் இன்னைக்கு நீ நேத்திக்கு பாக்குற மாதிரி இப்ப பாக்குற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா காட்டி கொடுக்கறது இந்த ஸ்லோகங்கள்னு எல்லாரும் கொண்டாடுறா. சரி, எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் குழந்தைகளை மனப்பாடம் பண்ண வைக்கணும்? இந்த உலகத்துல பெருசா அந்த கோஷ்டியில 1 வருஷ காலம் இந்த யாகம் நடக்கிறது. நித்தியமாக இந்த குழந்தைகள் சரித்திரத்தை எல்லாம் பாடுறா. பெருமாளும் கேட்கிறார். கோஷ்டியில இருக்கிறவா எல்லாரும் கேட்டு மிகவும் ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறார்கள். எதற்காக இதெல்லாம் பண்றாருன்னா வேதோபபிரம்மணார்த்தாய தாவகிராஹயத. இவாளுக்கு எதுக்காக இதெல்லாம் கட்டப்பட்டு சொல்லி வைக்க வேணும்? ஏன்னா வேதத்தை விளக்க வேணும். வெறும் பெருமாளுடைய கதையை சொல்றத நோக்கு இல்ல வால்மீகி பகவானுக்கு. வேதத்தினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்ரீராமாயணத்தின் மூலமாக விளக்க வேணும்.